156 இந்து கோவில்களை திப்பு சுல்தான் கட்டினார். அவர் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக்குள் 156 கோயில். பவானி ஆற்றங்கரையில வேணுகோபாலசாமின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் திப்பு சுல்தான் கட்டிய கோயில். அந்த 108 தூண்ல முதல் தூணில் இன்றைக்கும் திப்பு சுல்தான் சிலை இருக்கிறது. ஒரு கோவில்ல சலாம் மங்கல் ஆரத்தின்னு ஒண்ணு இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திப்பு சுல்தானுக்கு முதல் வணக்கம். அந்த கோயில் பேரு கொல்லூர் மூகாம்பிகை கோயில். சாரதா மடமா இருக்கட்டும். அதை யார் வந்து தாக்குறா? மராத்தியத்தில் இருக்கக்கூடிய பேஸ்வா பிராமணர்கள் தாக்குகிறார்கள். சிருங்கேரி மடம் இவர் ஆளுகைக்கு உட்பட்டது காப்பாற்றப்படுகிறது. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலை கட்டுகிறார். நஞ்சன்கூடு ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோயில் முக்கியமான கோயில், அந்த கோயில் கட்டுகிறார். மாண்டியாவில் இருக்கக்கூடிய ரங்கசநாத சாமி கோயில். இப்ப நீங்க விட்டீங்கன்னா எனக்கு டைம் தந்தீங்கன்னா நான் 156 கோயிலையும் சொல்றேன். எந்த கோயில அவர் கட்டினாரு அப்படின்னு நான் இப்ப சொல்லுவேன். அது சொல்ல முடியுமா? அவர் இந்துக்களுக்கு எதிரானவர் என்று எவ்வளவு பேச முடியுமா? ஆனா அவர் அவ்வளவு கோவிலை கட்டினார். ஒரு மன்னனாக இருந்து செயல்பட்டார். குடிமகனாக இருந்தார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற பிரகடனத்தை நீங்கள் எப்படி ஒரு மன்னனாக ஏற்கிறீர்கள் என்று திப்புவிடம் கேட்கிறார்கள். நோ 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 நோ, ஐ ஆம் எ சிட்டிசன் அப்படிங்கிறார். நான் குடிமகன்.